இப்போ சார் கார்த்திக் சுப்ராஜ், லோகேஷ் கனகராஜ், ரத்னகுமார் இந்த காம்பினேஷனே ஒரு டைப்பாக இருந்துச்சு. ஒரு வித்தியாசமான ஸ்டோரி லைன். யூஸ்வலாக உள்ள மானே தேனே பொன்மானே லவ் ஸ்டோரி கிடையாது. பிளாட்டும் சரி, கதையை சொன்ன விதம், அந்த மேக்கிங் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ஹீரோயின் பிரீத்தி சூப்பராக நடிச்சிருந்தாப்புல. இந்த படத்தை வந்து சாப்டராக பிரிச்சிருப்பாங்க. ஒரு 10 சாப்டர் கிட்ட வரும். ஒவ்வொரு சாப்டருக்கும் ஒரு பேர் வச்சிருந்தாங்க. அந்த பேரே பயங்கர பொய்ட்டிக்காக இருந்துச்சு. படத்தில் அங்கங்கே சில பொய்ட்டிக்கான காட்சிகளும் உண்டு. மியூசிக் நல்லா இருக்கும், 1-2 பாட்டு நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு சில பாசிட்டிவ் சொன்னாலும் கூட்டி கழிச்சு பார்த்தா எனக்கு படம் ஒர்க் அவுட் ஆகல, போரிங்காக தான் இருந்துச்சு. 29 இந்த படம் இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. வித்தியாசமாக இருக்குங்கிறது ஓகே, ஆனால் 2.5 மணி நேரம் படம் ஓடுது, சுவாரஸ்யமாக இருக்கணும்ல, அதுதான் மிஸ் ஆச்சு. ஹீரோ விது 2-3 சீன்ல சூப்பராக நடிச்சிருக்காரு. ஆனால் படம் முழுக்க ஒரே மாதிரியான ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன், பாடி லாங்குவேஜ்லேயே வருவாப்ல. இந்த குளிக்கும் போது வாய்க்குள்ள சீக்கா போன ஒரு ரியாக்ஷன்லேயே இருப்பாப்ல. அதுவே ஒரு ஸ்டேஜில் சலிப்பு வருது. படத்தில் டூ மச் ஆஃப் வாய்ஸ் ஓவர். கௌதம் மேனன்லாம் அந்த படத்தை பார்த்தாருன்னா அவரே பப்பிஷமா ஃபீல் பண்ணுவார் போல. அவரை விட அதிகமான வாய்ஸ் ஓவர், அதுவும் நம்மளை மென்டலி டயர்ட் ஆக்குது. படத்தில் நிறைய கேரக்டர்ஸ் உண்டு, எந்த கேரக்டரும் மனசுல பெருசா ஸ்டே பண்ணல. ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ல மகேந்திரன் வருவாரு. அதெல்லாம் ரொம்ப பழைய சினிமாத்தனமான பிம்பிளிக்கு பிலாப்பித்தனமான ஒரு வில்லன் கேரக்டர். படம் எப்படின்னா நல்லா இல்லைன்னு ஆஃப் பண்ணவும் முடியல, இன்ட்ரெஸ்டிங்கா பார்க்கவும் முடியல, ஏதோ தலக் புலக்குன்னு போச்சு. ஆனா ஃபினிஷிங்ல ஒரு போரிங்கான படம் அப்படிங்கிற இம்ப்ரெஷன் தான் வந்துச்சு. இது என்னோட ஒப்பீனியன். நீங்க பார்த்து சொல்லுங்க. இன்னொரு படத்துல மீட் பண்ணலாம். பாய்.